ரஜினி கிருபா. நான் உங்களுக்கு தோசை எப்படி சுடுவதென்று சுட்டு காட்ட போகிறேன். அதுக்கு தோசையோடு ஒரு இடி சம்பலும் செய்து காட்ட போகிறேன். இடி சம்பல் நான் நாளைக்கு எப்படி என்னென்ன வேணும் எப்படின்றது நாளைக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கு தோசைக்கு எப்படி உளுந்து அரிசி வெந்தயம் ஊற போட்டு அரைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ அங்கே இப்படி செய்து பார்ப்போம். இப்போ தோசைக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த கப்பால் தான் கூடுதலாக இல்லை அளவு எடுக்கிறேன். நான் இந்த கப்பால் ஒரு சுண்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். அந்த கப்பால் ஒரு சுண்டு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதால் இந்த கப்பால் ஒரு சுண்டு அவிச்ச மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய தேவையான அளவு உப்பு. இப்போ நான் இந்த உளுந்தையும் அரிசியையும் நான் ஒன்றா சேர்த்து தான் ஊற போட போகிறேன். ஊற போட்டு ஒன்றா தான் அரைக்கப்பேன். வெந்தயத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து ஊற போட போகிறேன். ஊற போட்டுட்டு நீங்கள் ஒரு 4 மணித்தியாலம் ஊறாக்கா. நீங்கள் அவசரத்துக்கு வேணும்னா 3 மணித்தியாலம் காணலாம். நான் 4 மணித்தியாலம் ஊற போடப்பேன். ஊற போட்டுட்டு பாப்பம் அரைக்கிறது எப்படின்னு பாருங்க. நான் இப்போ உளுந்தையும் வெந்தயமும் அரிசியும் எல்லாத்தையும் வடிவாக ஊற போட்டு 4 மணி நேரம் ஊற போட்டு நான் ஊற விட்டு கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கழுவி போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோடு நான் இப்போ கிரைண்டர்லாம் அரைக்க போகிறேன். நான் இப்போ இதுக்குள்ளே பூங்கெல்லாம் தேய்ப்பேன். இந்த உளுந்து அரிசி அளவுக்கு நான் தண்ணியையும் அதோட விட்டு கொண்டா அரைக்க போகிறேன். இதில் சரியாக அரை மணித்தியாலம் அரைச்சா தான் தோசை சாஃப்டாக வரும். அப்போ நான் இப்போ அரை மணித்தியாலம் மூடிடுவோம். அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. நான் இப்போ பண்ணிட்டேன். பண்ணிட்டு பார்ப்போம் இப்படி அரைப்பட்டுருக்கோன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த அரைச்சி இந்த நல்லா பொங்கி வந்திருக்கு. கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இங்கே நல்லா அரைப்பட்டுருக்குது. அந்த நல்லா அரைஞ்சால் அப்படி பொங்கி வரும். ரெண்டைக்குள்ள இந்த டப்புண்டு இந்த ஹெவியில் புளிச்சிடுமா தோசைக்கு. நான் இப்போ எல்லா சட்டிக்குள்ளே எடுத்து போட்டு குழைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். நான் இப்போ மாவெல்லாம் வடிவாக அரைச்சிட்டேன். இப்போ இந்த மாவுக்கு இந்த ஒரு கப் இந்த மாவு எடுத்து வச்சு அவிச்ச இந்த அவிச்ச மாவு இதுக்கு போடுறேன். இதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நான் இப்போ மாவை குழைக்க போகிறேன். இது கணக்கு தண்ணி விடக்கூடாது. என்ன தண்ணியாக போடும் சுடையக்குள்ளம்மா இல்லை இந்த நான் கிரைண்டர் அரைக்கைக்குள்ளே அப்படி தண்ணி விட்டு கழுவித்தான் எடுக்கிறது. இன்றைக்கு அப்புறம் தண்ணி விட கூடிடும். நீங்கள் குழைக்க பார்த்து விடலாம். கொஞ்சம் தண்ணி நான் போடுறேன்.
இப்போ நான் மாவெல்லாம் குழைச்சாச்சு. இனி இது நான் இப்போ கரைக்கே இப்போ டைம் பண்ணிங்க 10 மணிக்கு. நாளைக்கு 12 மணிக்கு பிறகு மத்தியானம் சுடலாம். ஏனெண்டா இது கிரைண்டரில் அரை மணித்தியாலமா அடித்தம்மா ஹீட்டு ஏறி இருக்கும். 12 மணி அப்புறம் நீங்கள் வடிவாக சுடலாம். புளிச்சு பொங்கி வரும். நான் பெரும்பாலும் நாளை பிண்டியில் தான் சுடுவேன். இந்த நீங்கள் சுடுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி இருந்து விட்டால் வடிவாக பிடிச்சி நாளைக்கு நான் ஒரு 6 மணி 7 மணிக்கு தான் சுடுவேன். நான் சுடும்போது நாளைக்கு பார்ப்போம். அப்படியே இதை மூடி இப்படியே வச்சா நாளைக்கு சுடுவோம். நான் இப்போ சம்பல் இடிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்பேன். நான் இதுக்கு ஒரு 10 செத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு கணக்கு நீங்கள் நான் ஒரு நோம்பலான ஒரு இப்போ தான் போடுவேன். நான் சின்ன தேங்காய் பாதி தேங்காய் எடுத்தேன். மற்றது தாளிக்கிறதுக்கும் சம்பலுக்கும் ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் கழுவி வச்சுருக்கிறேன். இதில் தாளிக்கிறது கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் மற்றது நல்லெண்ணெய். நான் இப்போ சம்பலுக்கு செத்தல் வறுக்கைக்கு நான் செத்தலை 2ஆக உடைச்சி போட்டு தான் நான் வறுக்கிறேன். 2ஆக வெட்டி போட்டு இப்போ சம்பலுக்கு எப்படி செத்தல் வறுத்துடிக்கிறேன்னு பார்ப்பேன். நான் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டேன். சூடாகிட்டுது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடணும். வேணுண்டா கூட்டி விட்டால் செத்தல் எரிஞ்சு போடும். இப்போ நான் செத்தலை 2ஆக விட்டு போட்டுருக்கேன். நல்லா அடுப்பை குறைச்சி விட்டு தான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கணக்க விடக்கூடாது. இப்போ நான் அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்டா கணக்கு இஞ்சி போடும். கலர் வடிவு இருக்கா கருப்பாக இருக்குது. இப்போ இவ்வளோ காணும். நான் இப்போ அடுப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விடணும். ஏன்டா சூட்டோட இடிக்கலாது. 10 நிமிஷத்துக்கு பிறகு சொன்னால் கொஞ்சம் செத்தல் கொஞ்சம் ஆறுனா அப்புறம் இடிக்க ஈஸியாக இருக்கும். அப்போ நான் இப்போ ஆறுனா அப்புறம் சம்பல் இடிப்பேன். பாருங்க, இப்போ சம்பல் அடிக்க போகிறேன். நான் உரலில் தான் அடிக்கிறேன். இந்த செத்தலை இதுக்கு போட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பும் போட்டு கல் உப்பு இதுக்கு தேவையான போட்டு நல்லா பவுடராக இடிக்கணும். இப்போ நான் நல்லா பவுடராக இடிச்சிட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே தேங்காய்ப்பு போட போகிறேன். எப்போவும் தேங்காய்ப்பு சம்பல் அடிக்கக்குள்ளே தேங்காய்ப்பை கொஞ்சம் சூடாக்கணும். சூடாக்கினா தான் அது குளிருக்கு அது ஒட்ட பார்க்கும். கொஞ்சம் சூடாக்கிறேன். நான் சூடாக்கி போட்டு தான் நான் எப்போவும் சம்பல் இடிக்கிறேன். இதுக்குள்ளே இதோட கருவேப்பிலையும் வெங்காயமும் வெட்டி இதோட போட்டு இப்போவே இடிக்கணும். நான் இப்போ சம்பல் எல்லாம் வடிவாக இடித்து எடுத்தாச்சு. இதே சம்பலுக்கு தாளிக்க போகிறேன். இந்த எண்ணெய் சூடு வரைட்டது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுறேன். அதுக்குள்ளே இந்த கடுகையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு கொஞ்சம் தண்டிட்டு பிறகு இந்த வெட்டி வச்ச கருவேப்பிலை வெங்காயம் ஒரு செத்தல் போட்டுனேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ வடிவாக தாளிக்கணும். வெங்காயம் கருவேப்பிலை செத்தல் கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சாச்சு. நான் இந்த அடுப்பை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி போட்டு இந்த இடித்து வச்ச சம்பலை இதுக்குள்ளே கொட்டி வடிவாக கலந்து விட்டால் ஓகே ஆயிடும். சூட்டோட போட்டு கிளறினா தேங்காய்ப்பில் இருக்கிற அந்த குளிர் எல்லாம் வடிவாக இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்படி செய்ய
பாருங்கம்மா இப்போ வடிவாக எல்லாம் புளிச்சு பொங்கி இருக்குது. இது தண்ணி விட தேவையில்லை, நல்ல கணக்கான பதமாக இருக்குது. தோசை இந்த சுடக்கூடிய அளவுக்கு ஓகேயாக இருக்குது. இல்லை தண்ணி விட்ட பிறகு தண்ணி ஆயிடும். எப்படி இருந்தால் ஓகே. தண்ணி தோசை சுடுறதுக்கு நல்ல ஒரு பதமாக இருக்கும். நீ நல்லெண்ணெயும் விடலாம், நெய்யும் விடலாம். வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி போட்டு எண்ணெய் விட்டால் கொஞ்சம் படிவாக திரட்டுறது ஈஸியாக இருக்கும். பாருங்க தோசை இப்போ சுட்டாச்சு. உண்டு மற்ற சுட போகிறேன். கணக்கு முறைகள் இருக்குது. அரிசியில் சுடலாம், தோசை ரவா போட்டு சுடலாம், மாவில் சுடலாம். அப்போ கணக்கு விதங்கள் இருக்குது. நான் இப்போ ஒரு முறையை காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாப்பாட்டோடு சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்கள் ரஜனிக்கு இருப்பா. நன்றி, வணக்கம்.